إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. ஒரு தாய்க்கு பிறந்த இரண்டு சகோதரர்களின் பிள்ளைகள் தங்களுக்கு மத்தியில் திருமணம் செய்யலாமா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. தாராளமாக அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். இரத்த உறவுகளுக்குள் யாரை திருமணம் செய்யக்கூடாது என்ற பட்டியலை மிக தெளிவாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே 4வது அத்தியாயத்தின் 23வது வசனத்தில் கூறுகின்றார். இதிலே உடன் பிறந்த சகோதரியை திருமணம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் கூறுகின்றானே தவிர உடன் பிறந்த இரு சகோதரர்களின் பிள்ளைகள் தங்களுக்கு மத்தியில் திருமணம் செய்யக்கூடாது என அல்லாஹ் ஒருபோதும் கூறவில்லை. அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறாத விடயங்களை மேலதிக விடயங்கள் இருக்கும் என்றிருந்தால் குர்ஆனுக்கு விளக்கம் தரும் பொறுப்பு சுமத்தப்பட்ட நபி அவர்கள் சுன்னாவிலே அதனை தடை செய்திருக்க வேண்டும். அப்படி நபி அவர்கள் உடன் பிறந்த இரு சகோதரர்களின் பிள்ளைகள் தங்களுக்கு மத்தியில் திருமணம் செய்வதை தடுத்தார்களா என்றால் அப்படி எதுவும் கிடையாது. பொதுவாக நாம் எமது பரிபாஷையில் உடன் பிறந்த இரண்டு சகோதரர்கள் அல்லது சகோதரிகள், எங்களுக்கு மத்தியில் சகோதரர்கள் சகோதரிகள் என அழைக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் தடுக்கின்ற ஒரே தாய்க்கு பிறந்த சகோதர சகோதரிகளாக இவர்கள் கணிக்கப்படுவார்களா? நிச்சயமாக கணிக்கப்பட மாட்டார்கள். ஆகவே சுருக்கம், உடன் பிறந்த இரு சகோதரர்களாக இருக்கட்டும், உடன் பிறந்த இரண்டு சகோதரிகளாக இருக்கட்டும், இவர்களுடைய பிள்ளைகள் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்கின்றார் என்றால் அது தாராளமாக அனுமதிக்கப்பட்டதாகும். ஏனென்றால் கண்ணியமிக்க அல்லாஹ்வோ அவனால் வழிகாட்டப்பட்டு இந்த நேர்வழியை தெளிவுபடுத்துகின்ற நபி அவர்களோ உடன் பிறந்த சகோதரர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் தங்களுக்கு மத்தியில் திருமணம் செய்யக்கூடாது என தடை செய்யவில்லை. எனவே இந்த விடயம் இஸ்லாமிய பார்வையில் தாராளமாக அனுமதிக்கப்பட்ட ஒன்றாகும்.